பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினங்களும் நம்மளுடைய ராசிக்குண்டான பலன்களும் நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும் மேலும் அந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றியும் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்துல பஞ்சாங்க குறிப்பு என்ன சொல்றது, இன்றைய நாள் எப்படி இருக்கு, இன்றைய கிழமை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். 12/6/2017 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 29ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். காலை 10:27 பின்பு உத்தராடம். இன்றைய திதி திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழன் அப்படின்னாலே குருவுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவான். குரு நன்னா இருந்தாலே ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமா இருக்கும். பொதுவா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, படிக்கிற காலத்துல சரியா படிக்கல, வேலை செய்யக்கூடிய காலகட்டத்துல சரியான வேலைகள் இல்லை, திருமணம் ஆகக்கூடிய சரியான நேரத்துல திருமணம் ஆகவில்லை, குழந்தை வரம் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல குழந்தை வரம் இல்லாமல் தட்டி போகிறது, பண வசதி இல்லாமல் கொஞ்சம் சிரமத்துல கொண்டு வருது, எதிர்பாராத கடன், நான் நினைச்சது நடக்கவே இல்லை, நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை ஆனதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னமோ நான் நன்னவனா இருக்கேன், என் குழந்தை இப்படி இருந்துட்டு இருக்கானே, நான் சொல்றதையே கேட்கறது இல்லையே. சோ இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வரத்துக்குண்டான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை, குரு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே இந்த விதமான பாதகங்கள் யதார்த்தமா இருக்கும். இப்போ குரு நன்னா இருக்கிறதுக்கு எந்தெந்த கிழமை குருவுக்குண்டான சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நட்சத்திரங்கள் ரீதியா பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது, விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது, பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. ராசின்னு சொன்னா தனுசு ராசி, மீன ராசி. ஆக கிழமை அப்படின்னு சொன்னா வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஆராதனை பண்றதுக்குண்டான சிறப்பான நாள்னு சொல்லலாம். இந்த குரு வழிபாடு நீங்க திருச்செந்தூர்ல போய் வழிபடலாம், திரு ஆலங்குடியில போய் வழிபடலாம். இது போன்ற வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு குரு வழிபாடு செய்யும் பொழுது, குரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் குருவின் பார்வை அமோகத்தையும் அற்புதத்தையும் தரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மையே பிறவிக்கும் என்று சொல்லலாம். என்ன நேயர்களே, நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்த்தோம். இப்போ உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது நம்மள பேசும் பொழுது இது பெரிய தொல்லையா இருந்துட்டு இருக்கே, ஏன் இவா என்ன இப்படி பேசுறா, நான் இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கேன், இவ்வளவு முயற்சிகள் பண்றேன், இவ்வளவு சரிவர காரியங்களை செய்து எனக்கு நல்ல பேரு கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே பண்ணாலும் கெட்டதுதான் இந்த உலகம் நினைக்கிறதுங்கிற அளவுக்கு மனதிலே யோசனைகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். முயற்சித்த காரியம் வெற்றி பெறுவதற்காக விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்புகள் நல்லா வரணும், பிறரை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது, நல்ல வேலைக்கு நான் சேரணும், நல்ல சம்பளத்திற்கு இருக்கணும்னு போய் அதற்குண்டான முயற்சிகளை தேடி நண்பர்கள் வட்டம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் உதவிகள் கேட்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியம் வெற்றியுடன் அமைய இறைவனுடைய வழிபாடு தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் சொந்த பந்தங்கள் எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு வர்றது, நீங்க அவ இடத்துக்கு போறது, திடீர் செலவுகள் கூடி வருது, இது போன்ற காரியங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடியதாகவும், புதிய தொழில் திட்டம் தீட்டி இருக்கிறவங்களுக்கு செவ்வனே அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் சகோதரர் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிறர் பேசும் பொழுது மனக்குழவைகள் சில தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே,
கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சின்ன சின்ன கவனம் எடுத்து செய்யக்கூடிய நீங்கள் சில நேரங்கள்ல மறதி என்பது யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். இந்த மறதியினால சில பொருட்களை வைத்து விட்டு திருப்பி அதுக்குண்டான நேரத்தை செலவு பண்றது, முயற்சித்த காரியங்கள்ல சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் கவனம் இல்லாம இதை செய்து விட்டேன்னு சொல்லி வீட்டுல திட்டு வாங்குறது, எல்லா நாளும் நன்னா தான் இருக்கு, இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு சில நேர காலங்களை தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய தொழிலுக்குண்டான முதலீடுகளை தேடி அழைவதும், புதிய தொழிலுக்குண்டான முதலீடுகளை பற்றி சிந்திக்கிறதும் ஆலோசனை பெறக்கூடிய நல்லாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மேலும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும், எதிர்காலத்தை பற்றி சதாகாலம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பக்தி, ஸ்ரத்தை, ஆலய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பரிகார வழிபாடு போன்ற வழிபாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்லாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மனைவியின் வழிகளில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். குழந்தைகளால் பெரியவங்களுக்கும், பெரியவங்களால குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதமான துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சில நேரங்கள்ல நண்பர்களுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களால் சில நட்புகளும், நண்பர்களால் சில உதவிகளும் சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்தவரை பார்த்துட்டீங்கன்னா பிறர்கிட்ட காரியங்களை பகிர்ந்து அவர்கள் மூலமாக வேலைகளை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே போன்று வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைச்சு அந்த வேலையில சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில்கள் செய்யறவா கூட்டு தொழிலா செய்யக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நன்னாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய ஆட்கள் மூலமாக அறிமுகம் கிடைக்கக்கூடியதாகவும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியான சிரமப்படக்கூடிய உங்களுக்கு, உடல் ஆரோக்கிய ரீதியான குறைபாடு இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்தவரை பண விரயம் செய்யாமல் இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நண்பர்கள் இருந்தாலும் முன்ன ஒண்ணு பேசுறது பின்ன ஒண்ணு பேசுற வகையில இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்ப்புகள் நிறைய இருந்தாலும் எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த காரியத்துல வெற்றிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய காரியங்கள் ஃபுல்லா பல நேரங்களில் திருஷ்டிப்பட்டு அந்த காரியங்கள் தடங்கலாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இருப்பினும் உங்களுடைய விடாமுயற்சி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் ரீதியா இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். இருப்பினும் அதுல இருக்கிறவர்கள் மூலமாக, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க மூலமாக சில நேரங்களில் வேலை நடக்காம இருக்கக்குண்டான தன்மைகளும் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வெஜிடபிள் சம்பந்தமாக, ஃப்ரூட் சம்பந்தமான தொழில் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிடம் சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகளும், இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பாதைகள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள் இப்ப பண்ண வேண்டாமே, சாயந்தரம் பண்ணிக்கலாமே, அப்புறம் இதை எடுத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களை தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பாதைகள் என்பது உங்களுக்கு வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரக்கூடியதாக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு
நல்ல முன்னேற்றமாகவும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு வாங்கணும், புதிய இடம் வாங்கணும் என்ற முயற்சிகள் மனதில் தோன்றும். நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம், சேர்த்து வச்சா பின்னாடி வாழ்க்கைக்கு நன்னா இருக்கணுமேனு மனதில் தோன்றி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்தக்கூடியதாகவும், பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி சிந்தனை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை பற்றிய நலன்களும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அசதியின் போக்கனால இன்றைய காரியங்களை தட்டி கழித்து மாலைக்கு மேலோ நாளையோ இந்த காரியத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சக்தி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில லாபகரமா இருக்கிறது. வேலையிலிருந்து தொழிலுக்கும் தொழிலிருந்து வேலைக்கும் மாறலாமாங்கிற எண்ணங்கள் இன்றைய தினம் தோன்றி மறையலாம். மேலும் சொந்த பந்தங்களிடையே கேட்டு ஆலோசனை செய்து இந்த தொழில் செய்யலாமா அடுத்தது செய்யலாமாங்கிற ஆலோசனைகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல வீண் விரயங்கள், நண்பர்கள் வெளியில விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்காக உங்களால முயற்சித்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட சில நேரங்கள்ல கோபப்பட்டு அந்த காரியத்தை அப்படியே பாதியில விடக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு தடங்கலானவாளுக்கு திருப்பி தொடரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். படிச்சுட்டு வேலை இருக்குல்ல நினைக்கிறவாளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் சம்பந்தமான சுமைகள் இருக்கே, கடன் தீருமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குண்டான முயற்சி என்று கொஞ்சமா தீர்க்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நகை சேமித்து வைத்ததெல்லாம் விரயமாயிடுது, திருப்பி அதெல்லாம் மீட்ட முடியுமான்னு எதிர்பார்க்கிறவாளுக்கும் திருப்பி மீட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள் கூடி வரதாகவும் இருந்துருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா பயத்தினாலேயே சில காரியங்களை தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல இது செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணினா ஏதாவது ஆபத்துகள் இருக்குமா, வண்டி வாகனத்துல போயின்னு இருக்கும், லேசா நமக்கு ஏதாவது ஆயிடுமா, இந்த காரியங்கள்ல பண்ணா நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் எல்லாம் விரயம் ஆயிடுமா, குழந்தைகள் நம்ம பணத்தை விரயம் பண்ணிடுவாளா, இவருக்கு இதை பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற பல விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். இருப்பினும் மனோதைரியம்ங்கிறது உங்களுக்குள்ள யதார்த்தமா இருக்கங்காட்டி பாதி விஷயத்தை பண்றதும் பாதி விஷயத்தை யோசிச்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு மனிதரை பார்த்தாலே பார்த்தவுட இடபாடக்கூடிய மனோபக்குவங்களும் மனோதைரியங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மனைவியின் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேருவதாகவும், பெற்றோர் வழியில நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம். மூதாதையை செய்யக்கூடிய தொழிலையே எடுத்து செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான வியாபாரமும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் செய்வதற்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல இருக்கிறவாளுக்கும், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான உத்தியோகத்தில இருக்கிறவாளுக்கும், பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சோபான தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமபிரான் வழிபாடு மன திருப்தியை தரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய காரியத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல மன திருப்தியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இந்த அளவுக்கு போராடிட்டோம், ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் போன்ற விஷயங்களை மனதுல நினைச்சு அந்தந்த காரியங்கள்ல நிம்மதியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள்ல சில தடங்கள் ஏற்பட்டாலும் இது யதார்த்தமா எல்லா காரியங்களிலும் ஏற்படுறதானேன்னு சொல்லி சகஜமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கலாம். வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை சிந்தனை செய்து இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், இதெல்லாம் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி 7.5 சனி காலகட்டத்தில் இதை பத்தி சிந்தனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்ல முடிகிறது. எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம், எதையும் யதார்த்தமாக செயலாற்றக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய தினம் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தொழில் ரீதியா இருப்பவருக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை, பழைய வாடிக்கையாளரை செய்து அவர்களின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பெருமளவு ஆட்களை கொண்டு வேலை செய்து கொண்டிருப்போருக்கும் சரி, தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு நினைப்போருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க ரீதியான கையெழுத்துக்கள், அரசாங்க ரீதியான ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதையில் இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு பக்தியான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் மனநிறைவுடன் அந்த காரியத்தை செயலாற்றக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சில பல காரியங்களில் வெற்றி கொள்ளக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய நபர்கள் மூலமாக பாராட்டுகளும், திடீர் நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேல் அதிகாரியின் மூலமாக சில பல செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் நடைபெற்று நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எண்ணற்ற முன்னேற்றங்களை கொண்ட நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு தோன்றும். கிரகங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது லாபகரமான செய்திகள் உண்டு. இருப்பினும் இந்த 7 சனியினாலே சில தடங்கல்கள் ஏற்படும் பொழுது அதை தாண்டி செயல்படுவதற்கு இறைவனின் வழிபாடுகள் உங்களுக்கு நிற்க அவசியம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும், குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்றதும், குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணபிரான் வழிபாடு மன திருப்தியை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் என்பது கூடி வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும், ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, அட்வொகேட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவும், வழக்கு நடக்கிறவாளுக்கும் வெற்றிகள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்களில் லாபமும் சில காரியங்களில் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டிலேயே தங்கிவிடலாமா என்ற எண்ணங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனைவி குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லோருமாக சேர்ந்து வெளியில் சென்று சில நிகழ்ச்சிகள் கலந்து அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும் பொழுது பிறரை கவரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறனும் ஆற்றல் திறனும் எண்ணற்ற நண்பர்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரும் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களில் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் சாஸ்தா வழிபாடு உன்னதமான மன தைரியத்தை தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தையும் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் பக்தி ஸ்ரத்தையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்கனால தான் நமக்கு எல்லாம் வந்ததே, அவா இல்லைன்னா எதுவும் இல்லையேன்னு சொல்லி அவா மேல அக்கறை கொண்டு முழுமையான கவனம் செலுத்துறதும், அவளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான மாத்திரை மருந்துகள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு வெற்றியும், வேலை வாய்ப்பு படிச்சுண்டு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான அறிமுகமும், புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான விண்ணப்பங்களும் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமா ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியருக்கு உண்டான வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது லாபகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. நிறைய நகை வச்சுட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே கிடையாது, நிறைய வட்டி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு திருப்பியும் மீட்டக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய நண்பர்கள் மூலமான அறிமுகம், புதிய நண்பர்கள் மூலமான வரவுகள், புதிய நண்பர்கள் மூலமாக புதிய ஆலோசனைகள் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, இடம் பொருள் வீடு வாங்குறது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதினவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். முயற்சித்த காரியம் நன்மையை உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சில காரியங்களில் லாபமும் சில காரியங்கள் நஷ்டமும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்பாராத சில விரயங்களும் உண்டுன்னு சொல்லலாம். எதிர்பாராத சில விரயங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மூலமாக
10 ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயம் 100 ரூபாய்க்கு விரையக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது போன்ற சிந்தனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களால முடிந்த சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆலய காரியங்கள் போன்ற ஆசிரம காரியங்கள்லாம் நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தட்டி கழிக்க முடியாது. இவர் என்கிட்ட காசு கேட்டுட்டாரே, நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு அவளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல தேவையான விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. 12 ராசிகளும் மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய முழுமையான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன, எத்தனை விதமான முகூர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்ன விஷயங்களே, சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மானால் ஏற்படக்கூடிய முகூர்த்தம் என்று ஒரு சில வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில சாஸ்திர நூல்கள்ல பார்த்துட்டோம்னா பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 29 முகூர்த்தங்களாக ரொம்ப அழகா பிரிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இதை நேரம் வாரியாக நம்ம முகூர்த்தங்களை எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல் பார்த்துட்டோம்னா ருத்ர முகூர்த்தம்னு சொல்றா. காலையில 6 மணியிலிருந்து 6:48 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா அஹி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது அஹி முகூர்த்தமாக இருக்கு. 7:36 பார்த்துட்டேன்னா 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய 3வது முகூர்த்தம் அஹி முகூர்த்தம். அடுத்தது பித்ரு முகூர்த்தம்னு சொல்லுவா. 8:24 9:12 வருது. அடுத்தது பார்த்துட்டோம்னா வசு முகூர்த்தம்னு சொல்லுவோம். 9:12 எடுத்துட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வகு முகூர்த்தம்னு சொல்லலாம். வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த வராக முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10 மணிலிருந்து 10:48 வரைக்கும் இருக்கக்கூடியது வராக முகூர்த்தம் அப்படின்னு பேர் உண்டு. விஸ்வவேதா முகூர்த்தம், விஸ்வதேவா முகூர்த்தம்னு சொல்லுவா. இது 10:42 11:36 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். விதி முகூர்த்தம்னு பேரு. 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடியது விதி முகூர்த்தம்னு பேரு. சுதாமுகி முகூர்த்தம்னு சொல்லுவா. 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு சுதாமுகி முகூர்த்தம் அப்படின்னு பேரு. புருஷஹூத முகூர்த்தம்னு சொல்லுவா. 1:12 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேரு. அடுத்தது பார்த்துட்டோம்னா 11வது முகூர்த்தம் வாகினி முகூர்த்தம் என்று பெயர். 2 மணிலிருந்து 2:48 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வாகினி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது 12வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா நக்தன கரா முகூர்த்தம்னு பேரு. அடுத்தது அது 2:48 3:36 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா 13வது முகூர்த்தம் வருண முகூர்த்தம்னு பேரு. இந்த வருண முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா 3:36 4:24 வரைக்கும் இருக்கக்கூடியது வருண முகூர்த்தம்னு பேருது. அதியமன் முகூர்த்தம்ன்றது 14வது முகூர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்துட்டோம்னா 4:24 5:12 வரைக்கும் இருக்கக்கூடியது அரியமன் முகூர்த்தம்னு பேரு. அடுத்து 15வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா பக முகூர்த்தம்னு சொல்லுவா. இது 5:12 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது பக முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. 16வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு பேர். 6 மணியிலிருந்து 6:48 வரைக்கும் இருக்கக்கூடியது கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தம். 17வது முகூர்த்தம் அஜபாத முகூர்த்தம்னு பேர். இந்த அஜபாத முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டா 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. சாயந்தரம் 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. அகிர் புதன்ய முகூர்த்தம்னு பேர். 7:36 8:24 வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த முகூர்த்தம். அடுத்து 19வது முகூர்த்தம் புஷ்ய முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த புஷ்ய முகூர்த்தம் 8:24 9:12 வரைக்கும் இருக்குது. 20வது முகூர்த்தம் அஸ்வினி முகூர்த்தம் அப்படிங்கிறது பேரு. இந்த அஸ்வினி முகூர்த்தம் 9:12 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. 21வது முகூர்த்தம் யம முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த யம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10 மணிலிருந்து 10:48 வரைக்கும். 22வது முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம்னு பேரு. இது 10:48 கரெக்டா 11:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. 23வது முகூர்த்தம் விதாக்கிருத முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த விதாக்கிருத முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா 11:36 12:24 வரைக்கும். 24வது முகூர்த்தம் கண்ட முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இது 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக இருக்கு. 24 கண்ட முகூர்த்தம் என்று பேரு. கண்ட முகூர்த்தம் என்றால் 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம்.
அதிதி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். 1:12 இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக கொண்டு வரப்படுகிறது. 26வது முகூர்த்தம் ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று பேரு. 2 மணியிலிருந்து 2:48 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். 27வது முகூர்த்தம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா விஷ்ணு முகூர்த்தம் என்ற பேர். இந்த விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு பாக்குறது பார்த்துட்டோம்னா 2:48 இருந்து 3:36 வரைக்கும் இருக்கிறது கூடிய விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 28வது முகூர்த்தம் பார்த்துட்டா திரியு மத்ய யுதி முகூர்த்தம் அப்படின்னு பேர். 3:36 இருந்து 4:24 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு உண்டான பேருன்னு சொல்லலாம். அடுத்து 29வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு 4:24 இருந்து 5:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். 30வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா சமுத்திரம் முகூர்த்தம்னு பேர். 5:12 இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த குறிப்பிடப்படக்கூடிய முகூர்த்தங்கள்ல சில பல முகூர்த்தம் உகந்ததாகவும் சில பல முகூர்த்தங்கள் உகந்தது இல்லாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப விசேஷகரமானது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது. இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது கிடைக்கப்படாத முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு உன்னதமான முகூர்த்தம். அதனால்தான் கணபதி ஹோமங்கள் போன்ற ஹோமங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது உண்டு. இப்படிப்பட்ட வேத சாரங்கள்லாம் வேத விஷயங்கள்லாம் பார்த்துட்டா நேர காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நேர காலத்தின் அடிப்படையாக ஜோதிட சாஸ்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஜாதகங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சரியற இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து அதன் பிரகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் மற்ற முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயஷ்டங்களை சரியாக செய்து கொண்டோமெனில் எல்லா நாட்களும் ரொம்ப இனிதான நாட்களாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல்ல முகூர்த்தத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். மேலும் நாளை ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.